to Tamil Gospel Tabernacle channel. யோவான் 13ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். John chapter 13 verse 1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இது இயேசுனுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And this shows a love of Jesus. ஆண்டவர் முடிவு பரியந்தம் நேசிக்கிறவர். And Jesus is the one who loves us till the end of the world. அதான் மிகவும் முக்கியமானது. And that is very important. ஒரு தேவனுடைய பிள்ளையை அவர் கடைசி வரை நேசிக்கிறார். A child of God and should love him till the end. அவனை கடைசி வரை விடாமல் அவனை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். And there is a God and who love the men till the end without ceasing. அதான் ரொம்ப முக்கியமானது. And that is so important. யோவான் 3:16. John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது பிதாவினுடைய அன்பு. This is the love of Father. நான் எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்? Why I am telling this point? ஒன்று பிதாவின் அன்பை நம்ம படிச்சோம். One, we have studied about the love of Father. முதல்ல வாசிச்சது இயேசுவின் அன்பு. And first we have read, and that is the love of Jesus. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். And we are reading, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. நமக்கு தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. For as the love of God is shed abroad in our hearts. அப்ப தேவனுடைய அன்பு வாசிங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உள்ள வருகிறது. And because of the love of God by the Holy Ghost is coming into our hearts. அப்ப பிதாவின் அன்புங்கிறது குமாரனை தந்து அன்பு கூர்ந்தார். Father's love, and he gave his only begotten son and he loved us. இயேசுவின் அன்புங்கிறது கடைசி வரை நேசிப்பது. Love of Jesus is loving us till the end. சிலுவையில ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, Not only have given the life on the cross, கடைசி வரை அவனை நேசிப்பது. he loves us till the end. பரிசுத்த ஆவியானுடைய அன்புங்கிறது அபிஷேகத்துல நம்ம உள்ளத்துல ஊத்துகிற. The love of Holy Ghost is through anointing, it is coming in our hearts. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. And by the Holy Ghost the love of God is shed abroad in our hearts. ஏன்? Why? மனுஷனுக்கு மனுஷனை நேசிக்க முடியும், தேவனை நேசிக்க முடியாது. Men can love men, but he cannot love men, God. ஏன்னா அவன் பணத்தை நேசிப்பான், மனைவியை நேசிப்பான், ஒரு ஆணை நேசிப்பான், ஒரு பெண்ணை நேசிப்பான், உலகத்தை நேசிப்பான். ஆனா அவனுக்கு யாரை நேசிக்க முடியாது? தெய்வத்தை நேசிக்க முடியாது. Because a man loves money and he loves a male and female and he can love any other thing, but he cannot love God. அப்படி கடவுளை நேசிச்சாலும் ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் நேசிப்பான். Even he loves God and he loves him for a part time. அப்படின்னா என்ன? What does it mean? காரியம் ஆகிற வரைக்கும் ஐயா ஏசப்பா அப்படியா இப்படியாமா, அதுக்கு பிறகு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். Till the matter gets prosper and he will tell and he will beg, oh Lord, and then he will depart from him. ஆனா அதனாலதான் கர்த்தர் அவனுக்குள்ள தேவ அன்பை அபிஷேகத்தை ஊத்துறாரு. So the Lord is shedding love of God, anointing in his heart. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறையோ அந்த அளவின்படிதான் உன் ஊழியம், உன் ஜீவியம் எல்லாமே இருக்கு. And what I mean to say today is, and how far you are loving God, to that extent your life and your ministry will be. எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்றாரோ அதை பொறுத்துதான் உன் லைஃப், உன்னுடைய மினிஸ்ட்ரி. How far the Holy Spirit is ruling you, only to that extent your life and ministry will be stated. நீ எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறியோ அந்த அடிப்படையில தான் உனக்கு தேவன் ரேஷியோல தான் தேவன் எதையும் கொடுப்பார். How far you are loving God, depending on that ratio, and the Lord will supply your needs. நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, When we look into John chapter 21, அங்கே பேதுரு மறுதலித்த பின்பு அவனை கூப்பிட்டு இயேசு பேசுகிறார். when Peter denied and Jesus called him and spoke to him, அவர் கேட்ட கேள்வி ஒரு கடினமான கேள்வி, ஆனா அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. the question asked to him is a hard question and everything is included in that question. 21:15
Chapter 21 verse 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இதான் அவருடைய கேட்ட கேள்வி. And this is the question he asked to him. இவங்க எல்லாம் இருக்காங்கப்பா, இவங்களிலும் இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? And he said, you have all these and lovest thou more than these? அவன் ஆமா ஆண்டவரேன்னு சொன்னான். And he said, yes, O Lord. அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? If so, feed my lambs. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? உன்னுடைய நேசத்தின் அடிப்படையில தான் உனக்கு ஊழியம் கொடுக்கப்படும். Depending upon your love, your ministry will be given. நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு கிருபை தருவார். And how far you love him, to that extent he shower grace to you. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு அபிஷேகம் தருவார். And how far you love him, to that extent he gives you anointing. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு தாளந்துகள் தருவார். And to the extent you love him, and he will give you the talents. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு உன்னைய ஷைன் பண்ணுவார். To the measure you love him, and he will make you to shine. உன்னுடைய நேசம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா சப்ளை டவுன் ஆன மாதிரி இருக்கும், நீ பவர் டிம் ஆயிடும். When your love decreases, your supply will be down, and you will be growing dim, and you will shine dim. ஒரு சிலர் அப்படி இல்ல. But some are not like that. சொல்லுவாங்க, வெளியே சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கிறேன், அதெல்லாம் பொய். And outwardly they say, Lord, I love you. அப்படி பண்றவங்கள அவங்க மினிஸ்ட்ரியை வச்சு அவங்க லைஃப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். And such people, through their ministry and through the life, we can identify them. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவுதான் நீ சேவிப்ப, ஊழியம் செய்ய முடியும் உனக்கு. To the measure you love him and you measure you serve him, you can do the ministry. தமிழ்ல சொல்லுவான், பானையில இருந்தாதான் இதுல வரும், அகப்பையில வரும். If there is in the pot, it comes in the spoon. இல்லன்னா சும்மா வராதே. Or it cannot come. அப்ப நீ பானையில இருக்கணும், உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தாதான் செயல்ல வரும். The thing must be in the pot, the Christ love must be in you, only then it come in your deeds and thoughts. அதனால இன்னைக்கு நீ எவ்வளவு நேசிக்கிறாய்? Today, how far you love him? நீ முடிவு வரைக்கும் ஆண்டவரை நேசிக்கணும். You must love him till the end. எது வரைக்கும் நேசிக்கணும்? உயிர் போற வரைக்கும் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லணும். Until you give your life, you must say, Jesus, I love you. ஒரு ரத்தத்தை இப்ப கேட்டா கூட அது என்ன சொல்லணும்? நான் இயேசுவை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். Even if they ask your blood must say, I love Jesus. ஒரு ரத்தத்திலிருந்து வருகிற சத்தம் கூக்குரல், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். The shouting out of your blood must say that Jesus, I love you. நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப நேசிக்கிறோம்ட்டு அப்படியே ஃபுல் எழுப்புதல்ல வந்துட்டு டபால்னு அம்னோன் மாதிரி ரிவர்ஸ் ஆயிடும். With full revival we say that I will love you Jesus, and then we'll come down, we slow down like Amnon. அம்னோன் எப்படின்னா தாமார பயங்கரமா நேசிச்சாங்க. And Amnon loved Tamar to the great extent. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. You read the Bible. எவ்வளவு அதிகமா நேசித்தானோ அதை காட்டிலும் அவளை அதிகமாய் வெறுத்தான். And to the higher he loved her, to the same extent, and she loved him. அது அவனை எங்க கொண்டு போணும்னு சொல்லுங்க பாப்போம். அவனை கொன்னுட்டாங்க. And at last they killed him. அந்த ஒரு இன்சிடென்ட் அவனுடைய சாவுக்கு காரணமாக இருந்தது. That one incident was the reason for his death. அதைப்போல Likewise, நீ இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறங்கிறது இல்ல, ஆனா அதுக்கு அடுத்து நீ வெறுத்து ஒதுங்கி போனீனா அது உன்னுடைய ஆன்மீக மரணத்துக்கு காரணமாக அமையும். how far you are loving Jesus, that doesn't matter, and the thing that you hate from him, you reject and you come backward, and that will become the reason for your spiritual decline. உன்னுடைய அன்பு மாறி மாறி போக கூடாது. Your love should not retard or changes. ஒரு சில பையங்க வந்து எல்லாரையும் நேசிக்கறாமா. And some used to say, I love all. ஒரு சில பொண்ணுங்க அப்படிதான் பார்க்கறவனெல்லாம் நேசிக்கிறேன்னு சொல்லும். And some girls used to say, and whosoever they see, I love you. நாம அப்படி அல்ல. But we are not like that. இயேசுவை நேசிக்கிறேன்னா சாகர வரைக்கும் யாரதான் நேசிக்கணும்? முடிவு பரியந்தம் இயேசுவை தான் நேசிக்கணும். If we love Jesus till the end, we must say, I love Jesus. பேதுரு already married a man. பேதுரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். And Peter, he was married. அப்படிதானே? ஆனா இப்ப இயேசு அவனை பார்த்து கேக்குறாரு, உன் மனைவியை நேசிக்கிறாயான்னு கேட்கல, என்ன கேட்டாரு? நீ என்னை நேசிக்கிறியா? And looking unto Peter, the Jesus asked him, do you love me? ஆக்சுவலா புருஷன் கல்யாணத்துல நம்ம சொல்றது என்னது? கல்யாணத்துல என்ன சொல்றோம்? At the time of marriage, what we say unto husband, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். இப்ப இயேசு அந்த சப்ஜெக்ட க்ளோஸ் பண்ணிட்டு நீ என்னை நேசிக்கிறியா அத எனக்கு முதல்ல சொல்லுங்கறார். husband, love your wives, we are saying during the time of marriage, but the Lord closes subject and he was telling, do you love me? நீ நேசிக்கிறேனா நீ விட்டு வந்த ஊழியத்தை உனக்கு தரேன். If you love me, I will give back the ministry that you have got. இன்னைக்கு நீங்க நல்ல சத்தியத்தை விளங்கிக்கணும். நான் இதே சப்ஜெக்ட் நீங்க பலர்ட்ட கேட்டிருப்பீங்க, நானும் பேசியிருப்பேன்.
நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அதை பொறுத்துதான் இன்னைக்கு மறுபடியும் உனக்கு தாளந்து, கிருபை, வல்லமை, விசுவாசம், பரிசுத்தம், பிரதிஷ்டை, ஊழியம் எல்லாம் தேவன் தருவார். நான் தர்றதில்ல, தெய்வம் தருவார். You must love him more. Already you may hear such truths and doctrines, but today I want to tell you that to the extent you love him, and to that extent and you will receive the faith, your love, consecration, holiness and power, and from talents and gifts from God. ஒரு பாஸ்டர் ஊழியம் தருவார்னா என்ன தருவாரு? சண்டே ஸ்கூல் ஊழியம் தருவாரு, இல்ல டீச்சர்னு தருவாரு, ஹெட் மாஸ்டர் தருவாரு, சமையல் ஊழியம் கொடுப்பாரு. அந்த ஊழியத்தை நான் சொல்லல. And pastor will give you the ministry and like a cooking ministry or a headmaster in Sunday school or such ministries will be given to him. கர்த்தர் உனக்கு கொடுத்தார்னா நீ இழந்து போன கிருபை, தாளந்து, அபிஷேகம், தரிசனம், வெளிப்படுத்தல் இவைகள் உனக்கு மறுபடி கொடுக்கப்படும். If the Lord gives you back the anointing, the love, and he will give back the anointing and the power on the all talents and gifts that you have lost. ஆண்டவர் இன்னைக்கு நீ எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ண போறீங்க. உங்களுடைய அன்பின் அடிப்படையில் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அமைகிறது. Now you are all going to make a vow on depending upon your love, and the next state of your love is life is going to be stated out. அன்னகர்களை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 56ல அவர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்களோ அவர்கள் அவரை சேவிக்கிறார்கள். And you can see about the eunuchs in book of Isaiah chapter 56 and how far they love him to that extent they worship him. எவ்வளவு சேவிக்கிறார்களோ அவ்வளவு நேசிக்கிறார்கள். And how far they worship him to that extent they love him. அப்ப நேசமும் சேவையும் ஈக்குவல் தான். Love and worship is equal. அதனால தான் இயேசு மறுதலித்த ஒருத்தனை பார்த்து கேக்குறாரு, ஒரே வார்த்தை தான், நீ நேசிக்கிறியா? One who denies and the Lord looking unto him asked, do you love me? ஏன்? Why? இப்ப கவனிங்க. Now you listen. நேசிக்கிறவன் மறுதலிக்க மாட்டான். And he that loves will not deny him. எழுதி வச்சுக்க. Write down. கிறிஸ்துவ ஒருத்தன் நேசிக்கிறான்னா அவன் எந்த சூழ்நிலையில நேசிக்க மாட்டான், மறுதலிக்க மாட்டான். If one loves Christ at any situation or circumstances, he never deny him. கிறிஸ்துவ நேசிக்கிறவன் சபிக்கவும் மாட்டான், சத்தியம் பண்ணவும் மாட்டான். He that love Christ will never promise or he never curse others. கிறிஸ்துவை நேசிக்கிறவன் திரும்ப பின்மாறி போக மாட்டான். He that love Christ will never turn back. கிறிஸ்துவை நேசிக்கிறவன் நிர்வாணியா நிக்க மாட்டான். He that loves Christ and never seems naked. எல்லாமே இதனுடைய அடிப்படையில் இருந்ததனாலதான் அவன் சபிச்சான், சத்தியம் பண்ணான், மறுதலித்தான், மீன் பிடிக்க போனா, நிர்வாணியா போனா, பட்டயத்தை எடுத்து வெட்டினா, இதெல்லாம் ஒரு சைடுல இருந்தாலும் இவைகளுடைய பேஸ் அவனுடைய அன்பு குறைஞ்சதுனால, ஏன்னா அவங்க எல்லாம் பிடிக்க வந்தபோது அவன் உயிரை நேசிச்சான், தன்னை நேசிச்சான். His love was decreased and so on he became a naked and he was doing all such things and he was but denying him, rejecting him and he promised and cursed him, and when they come to cut him and he was denying and was slaying the years of him. அந்த பெண் சொல்றா, நீ அவர்களோடு இருந்தாய், யாரு ஸ்திரீயே, நீ சொல்லுகிறது இன்னும் எனக்கு இன்னும் கிரகிச்சிக்க முடியல அப்படின்ட்டான். And the woman asked and you were along with him, and he was replying that, and I could not understand what you did. அன்பின் குறைவு உன்னை மறுதலிக்க வைக்கிறது. The decreasing in love will make you to deny him. அதனாலதான் இயேசு இதுக்கெல்லாம் அஸ்திபாரம் அன்புங்கிறதுனாலதான் நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். And that is what Jesus, knowing that the foundation of everything is love, he asked him, do you love me? நீங்களும் பாருங்க, குடும்ப வாழ்க்கையில பாருங்க, இல்ல உங்களுடைய வீட்டுல உள்ள சூழ்நிலைகள்ல பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பாருங்க, எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு குறையுதோ அப்பதான் வீட்டுல என்ன தொடங்கும், உள்ள வந்துருவான் அடுத்த ஆள். Even see in your family, in midst of your friendship and in midst of all your household things, you check and see when the love is decreased and we come inside. ஒரு நண்பனுக்கு இருக்கிற ஸ்நேகம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும், பிரிவினை வரும். When the love decreases between a friend and the separation comes between them. புருஷனுக்கும் மனைவிக்கும் அன்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரிவாங்க. When the love decreases between husband and wife, and automatically they will be separated. சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் அந்த அன்பு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன கடக்குறான் அவன் போயிட்டே இருப்பான். When the love decreases between brother and sister, and they may depart by saying, let him go. அதனால எல்லாத்தினுடைய பேஸே அன்பு. So the basic of everything is love. அதனாலதான் தேவன் யாரா இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கு. So God is of love. அன்புக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. And everything is included in love. அப்ப நீங்க எவ்வளவு நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு என் ஊழியத்தை நான் செய்வேன். And how far I love him, to that extent I will do the ministry. நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு கர்த்தருக்காக ஜீவிப்பேன். And to the measure I love him, to that extent I live for him. நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேனோ அவ்வளவா நான் கர்த்தருடைய வீட்ல பாடுபடுவேன். And to the extent I love him, to that extent I will suffer and work in the house of the Lord. என்னை ஒருத்தன் போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. And there is no need for someone to teach me. நீ ஒரு ஊழியக்காரன், எழும்பு முழங்கால் போடு, என்ன இருக்கிற அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் பெற்ற அபிஷேகம், அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள
நிலைச்சிருக்கு. அந்த அன்புல நிறைஞ்சிட்டு இருக்கும்போது நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். There is no need to tell you, servant of God, you stand up and do the work, and the love of God is rested in him, and so there is no need for him with the anointing, and he will automatically do the work. உன்னுடைய அன்பு அழியாத அன்பா இருக்கும். Your love must be incorruptible. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அன்பு குறைஞ்சிடவே கூடாது. And at any circumstances, your love should not be decreased. ஒரு வீட்ல இருந்து ஒரு பையன் தவறு செஞ்சதனால துரத்தி விட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். In a house, and you may all know the story, a boy was chased out of the house because of the fault that he have committed. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவனை வீட்லயும் வைக்க முடியாது, ஊர்லயும் வைக்க முடியாது, துரத்தி விட்டாங்க, போய்ட்டான். After the limit, and they cannot contain him in the house, and chased him out of the house. போன இடத்துல அவன் மனம் திரும்பினான். The place where he went, and he was repent. வீட்டுக்கு போகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. When he went to house, he had a desire. ஆனா வீட்ல போய் அவங்க ஏத்துக்கலனா, if they go to house, if they not accepted it, what to do? அது இதை விட கேவலமாயிருமே. And it will be more shameful. அவளை வீட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். So and he made a letter to the house. என்ன லெட்டர் போட்டான்? You know what was the letter? நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், நான் நடந்து கொண்டதெல்லாம் தப்புதான். He posted the letter telling that and what I did was wrong. But இப்ப நான் ஃபீல் பண்றேன். Now I feel the mistake. நான் தவறு செஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்றேன். I feel that I committed mistake. By chance கொடுத்தீங்கன்னா நான் இனிமே திருந்தி வாழ்றேன். If you give me chance and I will repent and live good properly. ஆனா நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு என்னைய மன்னிச்சுக்கிட்டீங்க, என்னை அக்செப்ட் பண்றீங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் வீட்ல அவமானப்பட விரும்பல. I don't want to come and have a shame coming to the house, and how I can understand or identify that you have forgiven me and you have accepted and கிராமத்துல me. அந்த கிராமத்துல அந்த தெருவுல உங்க வீட்டு வாசல்ல நின்னு நான் கேவலப்படுறதுக்கு விரும்பல. I don't want to come back to the village by standing on the door in the village and be shameful before everyone. பட் நீங்க என்னை அக்செப்ட் பண்றீங்கன்னா நம்ம வீட்டு மரத்துல ஒரு வெள்ளை கொடியை கட்டி வச்சிருங்க. நான் ட்ரெயின்ல வரும்போதே பாத்துறேன், கொடி இருக்குன்னா வாரேன், இல்ல நான் அடுத்து அப்படியே போயிடுறேன்னு சொன்னேன். If you accept me and you can hoist the white flag on the tree of the near the house, and looking into the flag, and I'd come inside when I was traveling to train. இவனை துரத்தி விட்டாங்களே தவிர அவங்களுடைய மனசு என்ன செஞ்சது? அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. போயிட்டானே, சாப்பிட்டானோ, தூங்குனானோ, என்ன பண்ணானோ தெரியாது, இப்படி அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. They drove him away and battle, and they were thinking and whether he ate or not and what he was doing. பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எப்ராயிம் ஓசியால படிச்சு பாருங்க. நான் உன்னை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன், ஆனா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து என் குடல் எல்லாம் குழம்பிக்கிட்டே இருக்கிறது. யார் சொல்றா? கடவுள் சொல்றார். And God gave judgment to Ephraim, and the Lord said unto him, and after giving judgment, and my bowels were burning like anything. நான் என்ன செய்வேன்? What I do? அப்பா அம்மாவும் அப்பாவும் பேசினாங்க. And mother and father spoke to him. சரி, ஒரு கொடியை கட்டிரலாம்னு. Okay, then we can hoist a flag. அப்ப தாய் சொன்னா, எங்க ஒருவேளை ட்ரெயின்ல அவன் அந்த சைடுல பார்த்து இந்த மரம் தெரியாம போய் ஒருவேளை இந்த கொடி தெரியாம போயிருச்சுன்னா என்ன ஆவறது? If the train was moving on the other some other way, and if we could not see the flag and which was flag hoisting. Suppose train போன வேகத்துல இந்த சைடுல இருக்கிற ஒத்த கொடி தெரியாம போயிருச்சுன்னா கூட ஒரு 10-15 கட்டுங்கனா. And she said unto him, and just tie 10 or 15 flags, and so that I can see identity. அவங்க ஒவ்வொரு இடமா போய் சுத்தி 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 பார்த்து எந்த இடத்துல வெள்ள தெரியலையோ அந்த இடத்துல எல்லாம் எதை கட்டி விட்டாங்க? மரத்துல கொடியை கட்டினாங்க. And all the places, and they covered with the white flag, and for the sea tree could not see them. அந்த அன்புதான் மன்னிப்பின் அடையாளமா அவனுக்கு வந்தது. And that love was came as a token of love, and he came back. ஒரு பெண் அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டோட ஓடி போய்ட்டா. A girl, and she eloped with her father's friend. தகப்பன் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு ஃப்ரெண்ட கூட்டி வந்தான். அவன் தான் வயசால அந்த ஆள்கிட்ட அங்கிள் ஆன்ட்டி அங்கிள் அங்கிள் இங்கிள்னு பழகி கடைசியில் இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சு? அப்பா வயசு உள்ள ஃப்ரெண்டோட போயிடுச்சு. And father, he came with a friend of the same age, and the girl and he was having a relation with telling uncle, and he eloped with her. அவன் கொஞ்ச நாள் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணி தூக்கி போட்டு போயிட்டாங்க. And after a few days, and he had this use and throw and thrown her away. அதுக்கு பின்பு அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி இல்லாதனால prostitute மாறிட்டா. And this girl don't have any other way, and she became a prostitute. அது அங்கங்க அந்த தாய்க்கு கேள்விப்பட்டாங்க. And mother heard about the news. அந்த கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா போய் ஒரு பாஸ்டர்ட்ட சொல்லிச்சு, என் பொண்ணு சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. And hearing the news, the mother said to a pastor, please pray for my daughter to die. பால் யாங்கிச்சோ பாஸ்டர் தென்கொரியா பாஸ்டர்ட்ட போய் சொல்லிச்சான், என் பொண்ணு சாகிறதுக்கு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, செத்து தொலையட்டும் சனி, என் பேர் கெட்டு போகுது. She informed Pastor Paul Yagicho, and who was a South Korean pastor, and let my daughter die because of such a mistake. அவர் சொன்னாரா, சாகிறதுக்கு ஜெபிக்க முடியாது, அந்த பிள்ளைய கர்த்தர் அந்த விபச்சாரத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஜெபம் பண்ணலாம். I don't want to pray that your daughter to die, but we can pray for the daughter to come out of the prostitution. அவ என்ன பிரயோஜனம்? இனி அது எவன்ட்ட கட்டி வைக்க முடியும்?
வேஸ்ட் அப்படினுச்சு அந்த அம்மா. And coming out from the prostitution and we cannot make her to marry anyone and she coming out as waste. ஆண்டவர் இப்படி நினைச்சிருந்தாருன்னா நம்ம எல்லாம் எந்த திசையில போவோம்னு கேட்டார். And he asked, and if the Lord have thought us like that, and what direction ஆண்டவர் நம்மள நினைச்சா என்ன ஆவறது அப்படினு கேட்டார். And he asked the question, if the Lord had such thought, and where will you go? ஆண்டவரே அவளை சரிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, நான் மன்னிச்சிறேன்னு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளையை கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வருவார்னார். And pray, Lord, you set right her and forgive her, and the Lord will bring your child back to your home. இவங்க அதில இருந்து கர்த்தாவே அவளை விபச்சாரத்துல இருந்து விடுதலையாக்குனதுக்காக ஸ்தோத்திரம், விடுதலையாக்குனதுக்காக ஸ்தோத்திரம்னு ஒரு 1 வீக் சொல்றதுக்குள்ள காலங்காத்தால 6 மணிக்கு காலிங் பெல் அடிக்குது ஒரு நாள். And she was telling her for 1 week and more than, and she was telling that, Lord, I praise you for deliver her out of the prostitution by 6 o'clock, and she had the ring, that the calling bell was ringing. அந்த தாய் போய் கதவை திறந்தாங்க. And the mother opened the house. பார்த்தா யார் நிக்கிறா? பொண்ணு நிக்கிறா. And when you opened the house, and daughter was standing before. இவங்களுக்கு ஷாக், என்ன பண்றதுன்னு தெரியல. And she was shocked to see it. அவ ஒரு வார்த்தை சொன்னா, and she told மம்மி நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிக்கிறேன்னு சொன்னா நான் வீட்டுக்குள்ள வரேன், மன்னிக்கலன்னா நீங்க வந்து தப்பா எடுத்துறாதீங்க, நீங்க மன்னிக்க, உங்களுடைய துக்கம் எனக்கு தெரியுது, மன்னிக்கலன்னா சொல்லிருங்க நான் போயிடுறேன். It is true that I have committed mistake and I want to ask you forgiveness. If you forgive me, I will come inside or I will go back. அந்த தாய் ஓடி போய் பிடிச்சிட்டா, அந்த பிள்ளையை பிடிச்சு கட்டி பிடிச்சு அழுதுச்சு. And the mother hugged and cried. அன்னையோட அவளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. From that day her life was changed. அன்பு எல்லாத்தையும் மாத்தும். Love changes all. இன்னைக்கு நீ கிறிஸ்துவை எவ்வளவு நேசிக்கிறாய்? Today and how far you are loving Christ. இப்ப நீங்க மனைவி ரொம்ப நேசிப்பீங்க, அது உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லும். இந்த ஆள் சும்மா 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 சுத்திக்கிட்டே வராம. உன்னுடைய அன்பினுடைய விலை அவளுக்கு என்ன செய்யல? உன்னுடைய அன்பின் விலை அவளுக்கு தெரியல. And you may love your wife more and she do not know the value of your love. புருஷன் எங்க இருக்கானா, இந்த ஆள் பெரிய டார்ச்சரால போயிட்டான் அப்படிங்க. And the husband may ask you and where you are, and you may say that, and he was a torture to me. ஏன்னா உங்களுக்கு அன்போட சக்தி தெரியாது. Because he knew not the power of love. ஆனா ஆண்டவருக்கு இந்த அன்பினுடைய விலை தெரியும். But God knows the power of love, value of this love. பிதா தன்னுடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனா குமாரன் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க. ஒருத்தர் போய் கேட்டாங்களா, இயேசுவை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க? இவ்வளவாய் நேசிக்கிறேன் அப்படி 2 கையை விரிச்சிட்டாரா. சிலுவையில நான் எப்படித்தான் இருந்தேன் மணிக்கணக்கா, 2 கையை விரிச்சுதான் தொங்கிட்டு இருந்தேன். And he stretched out his arms by saying that, and this much I love you, and on the cross and he was hanging for heavens together. நீ உண்மையா நேசிக்கணும். வாசிங்க அந்த வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அழியாத அன்பு கூர்ந்தா உனக்கு கிருபை அப்படி கொட்டும். And if you were having this immeasurable love upon him, the grace will shower upon him to a great extent. கர்த்தராகிய இயேசுவை நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவுதான். To how far you are loving Jesus Christ, to that extent the grace will shower upon you. எங்க இருக்கு? எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. நீ எவ்வளவு அதிகமா நேசிக்கிறியோ, அழியாத அன்பு இருக்கோ, அவ்வளவு உனக்கு என்ன உண்டாகும்? கிருபை. And when to the extent you have this incorruptible love upon him. நான் அதான் சொன்னேன், நீ உன்னுடைய நேசத்தை பொறுத்துதான் உனக்கு ஊழியம், ஜீவியம், கிருபை, பரிசுத்தம் எல்லாமே அதனுடைய ரேஷியோல தான் கிடைக்கும். Depending upon the love, and you will get the grace and the consecration in ministry, your grace and talents. நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு கர்த்தர் உன்னை ஷைன் பண்ண வைப்பார். And to how far you are loving him, to that extent he will make you to shine. நியாயாதிபதிகள் 5:31. 5:31 of Judges. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார். எப்படி இருப்பாங்க? இயேசுவை நேசிச்சா நீ எப்படி ஷைன் பண்ணுவ? 100 வாட் பல்பா? சூரியனை போல மாறுவாய். If you love him, and you will become a sun. உன்னுடைய நேசத்தின் அடிப்படையில தான் மினிஸ்ட்ரி, உன் லைஃப் ஷைன் பண்ண போகுது. Depending upon the love, your ministry and life will shine. உன்னுடைய பிரைட்னஸே அங்கதான் இருக்கு. And there your brightness was there. ஆனா சும்மா நீ வாயை தந்துட்டு இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், இது வந்து காரியம் ஆகிற வரைக்கும் இது சாவு போறவன் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், ஆமா ஆண்டவரே உம்மை தான் நேசிக்கிறேன். And simply we are confessing through mouth, Jesus I love you, until the end, until the matters gets over, and we used to say this slogan. அப்படி அல்ல. It's not like that. உன்னுடைய நேசங்கிறது மாறாததா இருக்கணும். And your love must be unchangeable. அதனால தான் ரோமர்ல பவுல் சொல்றாரு, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ வேற எந்த சிருஷ்டியோ எந்த சூழ்நிலையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யாது, எதுவுமே என்னைய பிரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அன்புல நான் வந்து ஜாயிண்ட் ஆயிட்டேன், கட்டிட்டாங்க.
And so in Romans and Paul is telling, and whatever it may be, the distress or persecution or famine or the things to come and whatever things it may be, and nothing can separate me from the love of Christ. அந்த அன்புல நீ டோட்டலாவே ஜாயிண்ட் ஆயிடணும். And you must mingle completely in that love. இன்னைக்கு எவ்வளவு நேசிக்க போறீங்க? How far you are going to love today? எவ்வளவு நேசிக்க போறீங்க? உங்களுடைய நேசம் இன்னைக்கு நீங்க தான் இப்ப மெஷர்மென்ட் நீங்க பண்ணணும். To what measure you are going to love him and you are going to take a measurement. அத உங்க லைஃப்ல நீங்க கண்டுக்கலாம். நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு கிருபை கிடைக்கும், அவ்வளவு அபிஷேகம் கிடைக்கும், அவ்வளவு தரிசனம் கிடைக்கும், அவ்வளவு வெளிப்படுத்தல் கிடைக்கும். And to the depending upon the love you love him, and to that extent you will receive the grace, talents, vision and consecration in ministry. ஆண்டவர் வந்து மனுஷன் தன்னை நேசிக்கணும்னு ரொம்ப விரும்புறாரு. இவன் எவனாவது நேசிக்கணும்னு விரும்புறான். அதான் ப்ராப்ளம். And God wants men to love him more, but the man is thinking that someone have to love him more. பாருங்க, பேதுருட்ட வேற ஒரு क्वेश्चन கேட்கலங்க. And to Peter, Lord was asked not many questions. One word question தான் 3 ட்ரிப்பும் கேட்டாரு. And he asked only single answer question. அதுவும் 3 வேர்ட்ல 3 क्वेश्चन கிடையாது. ஒரே क्वेश्चन தான் ரிப்பீட் பண்ணிட்டே வராரு. And it was one word question and not 3 or 4 questions. Only one question he was repeatedly asking him. நீங்க இன்னைக்கு எவ்வளவு நேசிக்க போறீங்க? எவ்வளவு நேசிக்க போறீங்க? How far you are going to love him? இப்ப நீங்க நேசிக்கிறேன்னு சொல்ல போறீங்க, முழங்கால போட போறீங்க. நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு கிருபை வரும். And now you are going to say, I am going to love you Lord, and bend your knees, and to that extent அவ்வளவு அபிஷேகம் வரும். And to that extent you will receive அவ்வளவு அக்கினி வரும். and that much of fire will comes. நீ எந்த அளவின்படி அளக்கறாயோ சொல்லுங்க, அந்த அளவின்படியே உனக்கு இப்ப அளக்க கூடும். And to the measure that you measure, to that same thing measure will be given to you. ஆண்டவரை நேசிக்கிறதுங்கிறது அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. Loving God it is a joyful gift. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். O Lord of my strength, I love thee. அதாவது இயேசுவை மட்டும் தான் நேசிப்பேன். அதுதான் ஃபைனல் உச்சகட்டம். I love Jesus alone or only, and that is the top, what is the peakest level. மனைவி நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, தாய் தகப்பனை நேசிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. எல்லாம் பைபிள்ல கற்பனைகள் தெளிவா இருக்கு. Say you not that you should not love your wife or children or parents, and it was so clear in the laws in the Bible. தேவனை அன்பு கூர்வாயாக. And love God alone. எப்படி நேசிக்கணும்னு சொல்லி இருக்கு? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும். இந்த அறகுறையெல்லாம் நேசிக்காதன்னு சொல்லி இருக்கு. With all your heart and mind and soul, and not half second way, and you must love him perfectly. அப்படியே whole heartedly முழு இருதயத்திலேயே அப்படியே ஆண்டவரை நேசிக்கணும். உள்ள வேற எதுக்கும் வேற ஒரு இன்னொரு ஆளுக்கு எங்கிட்டாவது சைடுல வாடகைக்கு ரூம் கொடுத்துட கூடாது. And you must love him wholeheartedly, and you should not give a room for your rent. சாது சுந்தர் சிங்க ஊழியத்துல போயிட்டாருன்னு சொல்லி அவரை விரட்டி தேடி பிடிச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. And Sadhu Singh, and they thought that, and he left the ministry, and he found him and got him to the house. கல்யாணத்தை கட்டி வச்சிட்டா தொல்லை இல்லாம போய்டு, இருந்தாலும் இப்படி சாமியார் மாதிரி சுத்த மாட்டான் அப்படின்னு கொண்டு வந்து வீட்டுல பூட்டி வச்சிட்டாங்க. If they make him marry, and he will not go like a sage, and they tied him in the house. ஆனாலும் இவர் பேசாம ரூம்ல உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. Inside the room, and he was sitting and praising God. கடைசில என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what it was like? புக் படிச்சிருக்கீங்களா? Have you read the book? அவரை கல்யாணம் கட்டறதுக்கு முறை பொண்ணு ஒருத்தி இருந்தா. And then was a special for her to marry him. அவளை கொண்டு வந்து கதவை திறந்து அவளை உள்ள தள்ளி விட்டு பூட்டி போயிட்டாங்க. நீ என்னத்தையா பண்ணி அவங்க கூட வாழ்க்கை நடத்திக்கோ, அவன் பாடு அவன் பாடுன்னு போயிட்டாங்க. And a spouse girl was with him, and they locked the room inside, and they said, and it is your matters. இவளும் தண்ணி குடிக்காம அழுது அவர்ட்ட கெஞ்சி கூத்தாடி கைய பிடிச்சு காலை பிடிச்சு உருண்டு வறண்டு பார்த்தா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா நாட்கள் தான் போது, ஒன்னும் காரியம் நடக்கல. கடைசில வந்து என்ன நீங்க நேசிக்கவே மாட்டீங்களான்னு கடைசில வந்து கேட்டா. And she too not drink not water, and she was begging and holding her legs and hands and said, don't you love me? அவர் சொன்னாரா, And he said, எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான் இருக்கு. I have only one heart. அது ஏற்கனவே ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். Already I have given that heart to one. இயேசுவுக்குன்னு அது வந்து ஃபைனல் ஆகி முடிஞ்சு போச்சு. இப்ப நீ புதுசா உள்ள வந்திருக்கிற, எனக்கு இன்னொரு இருதயம் இல்ல கொடுக்கிறதுக்கு, அது ஃபுல்லாவே ஆக்குபைட் ஆயிடுச்சு. It was finalized, and I gave already to Jesus, it was fully occupied now. நீ எல்லாம் ஒரு மனுஷனானு வெளியே கதவை தள்ளிட்டு போயிட்டா. வெளியே போனவனே அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டாங்க, ஐயா அவன் யாரு, அவன் என்னவோ ஒரே இருதயம் தான் இருக்குங்கிறான், என்னைய வாழ்க்கையே தொலைச்சிருவான், ஓடுன்னு ஓட்டான். And he may spoil my life or corrupt my life, he is telling that he had only one heart, and so I came out of the house. நீங்க என்ன பண்ணுவீங்க? What will you do? கொஞ்சம் இரு, நான் ஜெபம் பண்ணி பார்க்கறேன். For a while you wait, let me pray and see. உனக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். And let me check பக்கத்து தெருவுல இருந்துக்கிறியா, இல்ல தியாகராஜபுரத்துல சபையில ரொம்ப இருந்துக்கிறியா, இப்படி பாப்பான். And they used to tell, and let me check whether there is some room to give you.
தெளிவான இடத்துல இருக்கணும் நீ உன்னுடைய வாழ்க்கை. Your life must stay in a perfect place. இயேசுவை நேசிக்கிறேன்னு ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும். சாகற வரைக்கும் ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே அவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் சாகற வரைக்கும் இயேசுவை மட்டும் தான் நேசிக்கணும். And how far the love in the beginning until the end and love him same lies like that and how Jesus was done. பணம் வரும் போகும், மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், புகழ் வரும் இகழ்ச்சி வரும், எல்லாம் அது பாட்டுக்கு சைக்கிளிங் மாறி 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 வரும். இதுல நீ மட்டும் இயேசுவை நேசிக்கிறதுல அப்படியே நிக்கணும். Money may come and go and praise may come and go and fame and name may come and go, but you have to stand till for Christ. நான் திரும்பவும் சொல்ல வந்த பாயிண்ட சொல்லிடுறேன். நீ எந்த அளவு நேசிக்கிறியோ அந்த அளவு உன் லைஃப்ல ஆசீர்வாதம் வரும், சுகம் வரும், பலன் வரும், ஆரோக்கியம் வரும், அபிஷேகம் வரும், அக்னி வரும், எல்லாமே இந்த ரேஷியோல தான் கொடுக்கப்படுகிறது. And according to the love you love him and to that extent your blessings and all things will come unto you and it is given in the same ratio. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நீங்களே பேசுங்க. And you speak yourself. ஆண்டவர்ட்ட பேசுங்க. You speak with God. உன்னுடைய ஆத்மாவோடு பேசு. You speak with your soul. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னதுல எவ்வளவோ குறைவுள்ளவனா மாறிட்டேனே. And I became so all person that I shortcoming. ஒரு காலத்துல வெறித்தனமா பைத்தியக்காரத்தனமா இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு உன் பின்னாலேயே நான் ஓடி வந்தேன். And zealously and with envious I came after you telling that Jesus I love you alone. உலகம் பரியாசம் பண்ணது. And the whole world mocked at me. நண்பர்கள் கேள்வி கேட்டார்கள். And asked question to me. எல்லாத்தையும் இழந்தேன். I lost everything. ஆனா உம்முடைய அன்பை நான் இழக்கவே இல்ல. But I never lost your love. உம்மை நேசிக்கிறது தான் எனக்கு தலையாய காரியமா இருந்தது. Loving you was the superiority or the principal thing in my life. உம்மை நேசிக்க எனக்கு கிருபை தந்தீங்க. When I loved you and you gave me grace. உம்மை நேசிக்க ஜெபாவி கிடைச்சது. And I loved to the extent I loved you. உம்மை நேசிக்க இரவெல்லாம் உம்முடைய பாதம் எனக்கு இன்பமா இருந்தது. When I kept loving you and the whole night your feet were so sweet to me. நேசிக்க என் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, பிசாசு ஓடினது. When I kept loving you and miracles were performed and demons were chased away and everything was having blessing to me. நேசத்தின் அடிப்படையில நீர் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தீர். Depending upon the love and you crowned me with your glory and honor. சூழ்நிலைகள் மத்தியில நான் நடத்தப்பட்ட பாதைகளிலே நான் போன பாதைகளிலே இந்த அன்பு குறைந்த பொழுது இன்னைக்கு நான் எந்த தன்மையில் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். In the path I travel in the way I have gone I just identify the stage where I was standing now. நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக இருந்தால் முழங்கால் படியிட்டு தேவனோடு நெருங்கி வாருங்கள். The words which I uttered now is your life experience. Now bend your knees and submit unto him. இனி தேவனும் நீயும் தான். You and God. வேற யாரும் நடுவுல நிக்க விடாத. And don't allow anyone to come in your life. இடை நாட்கள்ல எழும்பி இருக்கிறதெல்லாம் உடைச்சு தூக்கி தள்ளி விடு. And just take away and remove all the things that have come in the midst of the days. அவருடைய திருமுகத்தை பார். And look unto his glorious face. மறுபடியும் ஒரு வார்த்தை அவர்ட்ட சொல்லு. Once again you tell a word to him. நான் உம்மை நேசிக்கிறேன். Lord I love you. இன்னும் சத்தமா சொல்லணும்னா இன்னும் திட்டமாய் சொல்லணும்னா உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். If I want to say boldly and louder tell Lord I love you alone. உம்மை நேசிக்கிறேங்கிறது காமனா எல்லாரும் சொல்ற வேர்ட். I love you is a common word said by everyone. உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன்னு சொல்றது ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய வார்த்தை. And it is the anointed one saying that Lord I love you alone. உங்களுக்கு வயசா இருக்கலாம். You may grow old. வாலிபர்களாக இருக்கலாம். Or you may be youth. நீங்க ஊழியர்களா இருக்கலாம், தேவனுடைய விசுவாசிகளா இருக்கலாம். You may be the believers or servants of God. யாரார் நானோ யாரோ எவ்வளவு பெரிய ஆளோ எவ்வளவு தாழ்ந்த ஆளோ நீ எவ்வளவு கிறிஸ்துவை நேசிக்கிறாயோ அதின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். Myself or whatever person in baby lowly esteemed person and depending upon the love your life state will be. அற்புதம் நடக்கலன்னு துக்கப்படாத. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லு, உன்னுடைய லெவல் கூட கூட அற்புதம் பெருசா மாறும். Don't feel sorrow the miracles are not performed. Tell Lord I love you and depending upon the love and your miracles a level will be increased. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க. Those who say what I am telling is right lift up your hands. உங்களுக்கு தெரியும் நீங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்ன பொழுது கர்த்தர் உன்னை எவ்வளவு கனப்படுத்தினார் என்று உனக்கு தெரியும். You know well when you said Lord I love you and how the Lord honored and respected you. அன்னைக்கு சாத்தான் ஓடினான். On that day the devil were demon departed. சாத்தான் கலங்கினான். And the demons were dismayed. பாதாளத்தின் அஸ்திபாரம் அசைந்தது. And the hell foundation was shaken.
ஆனா இன்னைக்கு எல்லாம் அமைதியா இருக்கு. But today everything was silent. இன்னைக்கு கர்த்தர் உன்னை புதுப்பிக்கும்படியாக உன்னோடு பேசி இருக்கிறார். Today the Lord spoken unto you to renew and revive you. நீ சொல்ற வார்த்தை தெய்வத்துக்கு கேட்கும். The words that you utter will hearken to the ears of the Lord. ஆமென். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. இன்னும் அதிக வைராக்கியம் வந்தால் இயேசுவே உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். If you have more interest in Jesus, I love you alone. இன்னைக்கு மாத்திரமல்ல, Not only today. வாழ்நாளெல்லாம் உம்மை மாத்திரம் நேசிப்பேன். Throughout my life days, I love you alone. ஆமென். தாவீது தெய்வத்தை மாத்திரம் நேசித்த பொழுது சங்கீதங்கள் வந்து கொண்டே இருந்தது. David, when he loved God alone and he was getting these psalms. தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டே இருந்தது. And the prophecies was coming to him. அபிஷேகம் அவனை தேடி வந்தது. Anointing came in search of him. ஆமென். யுத்தங்கள்ல ஜெயம் தேடி வந்தது. And success. ஒருவனை எதிர்த்து நிக்க முடியல. And no one can resist him. சவுல் அவனை கண்டு நடுங்கினான். And looking unto him, the soul was trembled. அவனுடைய அன்பு பெண்கள் பக்கத்திலும் பிள்ளைகள் பக்கத்திலும் அவனுக்கு பேர் புகழ் பக்கத்திலும் திரும்பின பொழுது அவன் அடைந்த கேவலம், அவன் அடைந்த அவமானம், அவன் அடைந்ததான கேவலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். You know what are all the shame and reproach he faced when his love was turned towards the women and children and towards the praise and fame. அது உங்களுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். It was known to you and also him. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I repeat. கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறேன். I am saying as the words Lord. நீங்க யாரா இருந்தாலும் சரி. Whoever it may be. நீங்கள் நேசிக்கிறதின் அடிப்படையில இன்றைக்கு உனக்கு அபிஷேகம் கிடைக்க போகுது. Depending upon the love you love him, you will receive anointing today. அந்த பேசிக்ல தான் உனக்கு அற்புதம் நடக்கும். According to that basis you will receive. அந்த பேசிக்ல தான் அடையாளம் நடக்கும். According to that basis and the wonders of God. அந்த பேசிக்ல தான் செய்வன கட்டுகள் எல்லாம் அழுந்து ஓடும். According to depending basis and all the witchcraft bindings will be removed. அந்த அபிஷேகத்தின் அடிப்படையில் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவார். Depending upon that anointing, the Lord will make your name great. அந்த அபிஷேகத்தின் அந்த அன்பின் அடிப்படையில் தான் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Depending upon that love, and thou shalt be a blessing. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உங்களை எத்தனை பேர் இருதயம் உடைந்து நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க? Among you, how many says by broken heart, Lord, I love you? எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க? And how many say from the depth of the heart, I love you? எத்தனை பேர் தீர்மானம் எடுத்து நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க? How many took determination and said, Lord, I love you? எத்தனை பேர் கண்ணீரோடு சொன்னீர்கள்? And how many with tears you said, I love you? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு கிருபை தருகிறார். Today the Lord is giving you grace. நீ பயப்படாத. Do not fear. நீ சோர்ந்து போகாத. Do not faint. இனி உன் வழிகள் பிரகாசமாய் இருக்கும். Your ways will enlighten hereafter. இனி உன்னுடைய வழிகளில் அவர் இருப்பார். And he will be in your ways hereafter. ஏபாலாபாரியா ரபகரா பகரா வலா திடபக திடபக திட திட. ஆமென். உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்து பார்க்கிறேன். I remember the love of thy youth. உன்னுடைய இளவயதின் பக்தியை நான் நினைத்து பார்க்கிறேன். I remember the holiness of your youth. என்னுடைய அன்பினால் நிறைந்து நீ ஓடி வந்த காலங்கள். And those are the times where you will fill by my love. என் அன்பினால் நிறைந்து நீ நிந்தைகளை சுமந்த நேரங்கள். And those are the days and times that you bear a reproach by. நீ என் அன்பினால் நிறைந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள். And that was the time that you were rejected by everyone, being filled by my love. என்னுடைய அன்பினால் நிறைந்து இரவெல்லாம் என்னுடைய பாதத்தில் விழுந்து கிடந்த நேரங்கள். And those are the times that you fell on my feet by day and night, being filled by the love of God. உன் இளவயதின் பக்தியை நான் நினைக்கிறேன். I remember the godliness of your youth. நீ வாழ்க்கைப்பட்டிருந்த நாட்களின் நேசத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். And I remember the days that were espoused to me. மறுபடியும் நீ அந்த நாட்களில் வருவாயோ என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். I am expecting and waiting, will you come back to those days? நான் மறுபடியும் உன்னோடு இடைபட வாஞ்சிக்கிறேன். Once again I want to intervene with you. இரவு நேரங்களில் உன் படுக்கை அறை என் ஜெப அறையாய் மாறுமோ என்று நான் காத்திருக்கிறேன். I am waiting, will your bed chamber become my room, prayer room chamber, and will the time of the day of the nights? நான் மறுபடியும் ரகசியங்களோடு உன்னோடு இடைபட விரும்புகிறேன். Once again I want to deal with you my secrets. கருகலானவைகளை தெளிவிக்க விரும்புகிறேன். I want to make all the dim into the shining thing. மறைவானவைகளை உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share the mysterious things to you. இபாலா பகரா பகாதிடா பகாதிடா
இபக்கரா பக்கரா பக்கச்சு ஏ பாலா பக்கரா பாலா ஏய் சிபிடானியா. இப்ப நீங்க சாதாரணமா நேசிக்கிறேன்னு சொல்றது இல்ல, நான் எக்ஸ்ட்ரீமா இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கறேன். It is not the one who ordinarily says I love you, and those who are in extreme love I am telling to them. நான் நேசிக்கிறேன்னு சொல்லாத. Don't say I love you, I love you. இப்ப நீ சொல்ல போறது உம்மை மாத்திரம் நேசிப்பேன்னு Now சொல்லு. you are going to say I love you alone.